வெல்கம் டு snelectronics ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஒரு ரீஒர்க்குக்காக ஒரு 5.1 ஆம்பை பற்றி பார்க்கலாம். இது அவங்களே வீட்லேயே யூடியூப்க்கு இது பார்த்து செஞ்சாங்களா, இல்லை வெளியில் ஏதாச்சும் பசங்ககிட்ட இது இப்போது பழகிட்டு இருக்கிற பசங்ககிட்ட கொடுத்து செஞ்சாங்களான்னு தெரில. ஆனால் அந்த வயரிங் அப்படியே காட்டுற பாருங்க. இது ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் எடுத்த வீடியோ, அடுத்தது அப்படியே காட்டுற பாருங்க. இந்த மாதிரி தான் இருந்தது. இதில் கிட்டத்தட்ட ஒரு 4 ஆடியோ ஐசி வச்சுருக்குது. போர்டு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்தது. வயரிங்கில் ஒரு ப்ராப்பராக கிடையாது. எல்லாமே ஒரு மாதிரி தான் இருந்தது. ஆனால் யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் 5 சர்வோவில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. 5 amps 24024. யூஎஸ்பி போர்டுமே நல்ல குவாலிட்டியான யூஎஸ்பி போர்டு. அப்புறம் இந்த ஆடியோ போர்டு பாருங்கள். சப்வூஃபருக்காக ஆடியோ போர்டெல்லாம் ஓகே, இருந்தாலுமே ஒரு ப்ராப்பராக இல்லை. இதை நம்ம எல்லாமே பிரிச்சுட்டு ஃபுல்லாக எல்லாம் ரெடி பண்ண போகிறோம். இதில் ஆடியோ எப்படி இருந்ததுன்னா ஃபுல்லாக ஒரு ஹம்மிங் நாய்ஸு, அப்புறம் பேஸ்டபுளாக கரெக்டாக ஒர்க்கிங் ஆகலை. ஒரு கண்ட்ரோலுக்கு ஒரு சைடு நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா ஒரு சேனல் டிக்ரீஸ் ஆகுது, அந்த மாதிரி அடிச்சிருந்தாங்க. அப்புறம் சரவுண்ட் போர்டு மினி டுவெல் சரவுண்ட் போர்டு தான் யூஸ் பண்ணியிருந்தது. அதுவுமே வயரிங் கரெக்டாக இல்லை. சரவுண்டில் எல்லாமே ஒரு சேனல் மட்டும்தான் உள்ளே போகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதனால் வாய்ஸ் எல்லா சேனல்லையுமே வாய்ஸ் வந்துருச்சு. இது எல்லாமே ஃபுல்லாக ஒர்க் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டைம் எடுத்துருச்சு. ஏன்னா எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபுல்லாக வயரிங் அடிக்கும்போது கிட்டத்தட்ட இது புதுசாக ஒரு ஆம்ப்ளிஃபையருக்கு பண்ணுற மாதிரி தான் இது ரீஒர்க்கு. எல்லாமே ஃபுல்லாக எடுத்துகிட்டு தான் பண்ணுச்சு. இந்த ஆடியோ ஆம்பை பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா எதுவுமே ஆட் பண்ணல. இந்த 4 போர்டு வச்சுருந்தாங்க. 4 எடுத்துகிட்டு ஒரு ஐசியில் 2 சேனல் ஷார்ட்டு. அது ஒரு பிசிபி மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா 414 போட்டுச்சு. அப்புறம் இருக்கிற போர்ட்ஸ் அப்படியே யூஸ் பண்ணி போட்டாச்சு. கஸ்டமர் செலவு அதிகமாக வரும் அப்படிங்கிறதுனால அது பட்ஜெட்டுக்குள்ளே அப்படியே இருக்கிறத வச்சு அப்படியே செஞ்சு கொடுத்தாச்சு. நம்ம சேனலில் வீடியோ இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய வீடியோக்கள் அப்கமிங்கில் வந்துக்கிட்டே இருக்கும். சேனல் உள்ள பாருங்கள், இன்னும் நிறைய வீடியோஸும் இருக்குது. நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி. இப்போ இதில் எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. இதில் இந்த மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ட்ரான்ஸ்ஃபார்மர் இந்த சைடு லெஃப்ட் சைடு வர மாதிரியும், பவர் சப்ளை பிசிபி பக்கத்துலேயே. அதுக்கப்புறம் ஆடியோ செக்ஷனில் அந்த போர்டு மாற்றி செஞ்சாச்சு.
ஒரு பிசிபியோட ஒரு சேனல் புதுசாக போட்டு 2 சேனலுக்கு மொத்தமாக 3மே வந்து STK வழியே பண்ணியாச்சு. அடுத்தது பேஸ்டபிள் போர்டு, மினி டூயல் சரவுண்ட் போர்டு இவ்வளோ இதில் போட போகிறோம். சுவிட்சிங் லைன் வந்து கொடுக்கல. யூஎஸ்பிலேருந்து வர ஆக்ஸ் லைனை வந்து RCA ஜாக் வந்து இன்புட் டிவி இன்புட்டுக்குள்ள அப்படி எடுத்து விட்டாச்சு. 5.1 அவுட்புட் பொறுத்த வரைக்கும் இந்த ஆம்புக்கு தேவையில்லை. ஏன்னா டிவி யூசேஜ், பென்ட்ரைவில் பாட்டு கேட்குறது, ப்ளூடூத் யூசேஜ் அவ்வளோதான். அதனால் வந்து 5.1 அவுட்புட் வந்து தேவையில்லாதனால யூஎஸ்பிலேருந்து அவுட்புட் வந்து 2 சேனலுக்கு மட்டும் ஆக்ஸ் லைனில் வந்து ரிமோட்டில் அப்படியே மாற்றிக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆம்ப் வந்து ஒர்க் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் இந்த ஒயரிங் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த 3 STK போர்டு, பேஸ்டபிள் போர்டு, டூயல் மினி சரவுண்ட் போர்டு மட்டும்தான் வச்சுருக்கிறேன். வேறு எந்த ஒரு லைனுமே எடுக்கல. இந்த அளவுக்கு ஒயரிங் பற்றி இல்லை, இருந்தாலும் ஆடியோ வந்து ஓரளவுக்கு கிளாரிட்டியாக நீட்டாக இருக்கணும். அப்படி இல்லை நம்ம எல்லாமே ஃபுல்லாகவே எல்லாமே பிரிச்சுட்டு தான் ரீஒர்க் பண்ணால் தான் இந்தளவுக்கு ஒரு கிளாரிட்டி கொண்டு வர முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி நண்பர்களே.